இல்லைங்க. இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இத வெளிய பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளோ வயசுல பெரியவரு. அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்ன பொறுத்தவரைக்கும் தவறுங்க இது. ஓகே வந்துட்டாங்க. இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்றது தான் எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம். அது அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை. இல்ல இருக்கு, டைம் நெறைய இருக்குல்ல. இன்னும் நாளைக்கேவா தேர்தலு? இல்லைங்களா? இல்ல, இல்ல. பொதுவா நான் சொல்றேங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க அப்படியே தொடர்றாங்க. எதிர் கூட்டணியில யாரெல்லாம் சேர போறாங்கன்னு நம்மளால இன்னைக்கே கணிக்க முடியுமா? டைம் நெறைய இருக்குங்க. அதனால தான் சொல்றேன். நிச்சயமாக வருகின்ற ஜனவரி மாதத்துக்குள் எல்லாம் இறுதி செய்யப்படும் என்பதை தெளிவா சொல்றேன். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாங்க. இன்னைக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு கட்சி 2 கட்சி தான் இருந்தாங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் வந்திருக்கும் போது இன்னைக்கு ஆளும் கட்சி வந்தாலும் ஆண்ட கட்சி மேலேயும் மக்கள் அவ்வளோ நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதனால வருங்காலங்களில் வந்து நிச்சயமாக ஆட்சியில் பங்கு அப்படின்ற நிலை உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே.